அதிரடியான போர் மேகங்கள் மத்திய கிழக்கை சூழ்ந்துள்ளன. ஒரு பிராந்திய போர் வெடிக்கக்கூடும் என்ற அச்சம் உலக அளவில் இந்த போர் பதற்றத்தால் எழுந்திருக்கிறது. இப்போ எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, மூன்றாம் இஸ்ரேல் லெபனான் போர் ஏற்கனவே தொடங்கி விட்டதா? அதற்கான அத்துணை அறிகுறிகளும் போர் பதற்றங்கள் அதிகரிக்க அதிகரிக்க கூடிக்கொண்டே போகின்றன. கடந்த ஒரு வாரமாகவே இந்த பிராந்தியத்தில் முன்னெப்போதும் இல்லாத, கிட்டத்தட்ட பல தசாப்தங்களாக இல்லாத அளவுக்கு போர் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. நான் இப்போ திரையில ஒரு மேப் காட்டுறேன், நேர்கள் பார்க்கலாம். இந்த பிராந்தியம் தான் மிக பரபரப்பாக இருக்கிறது. இஸ்ரேலுடைய தென் எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சின்னஞ்சிறு காசா ஸ்ட்ரிப், இந்த காசா ஸ்ட்ரிப் பகுதியில் தான் கடந்த ஒரு வருஷமாக இந்த போரானது நடைபெற்று வருகிறது. அந்த போர் கிட்டத்தட்ட முடியக்கூடிய தருவாயில் இருக்கிறது. இஸ்ரேல் தன்னுடைய போர் எய்ம்ஸ், வார் எய்ம்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட அங்கே நிறைவு செய்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த நிலையில இந்த போர் பதற்றமானது இஸ்ரேலுடைய வடக்குக்கு மாறுகிறது. இந்த காசா போர் தொடங்கின உடனேயே காசால எப்படி ஹமாஸ் கட்டுப்பாடோ அதுபோல இஸ்ரேலுடைய வடக்கு எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய நாடான லெபனானை ஆட்சி செய்வது ஹெஸ்புல்லா. ஹெஸ்புல்லாவும் அந்த போர்ல தன்னை இணைத்து கொண்டது. இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிகள் நோக்கி அதிதீவிரமான தாக்குதலை கடந்த அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்தே தொடங்கியது ஹெஸ்புல்லா. அதனால என்னாச்சு, இஸ்ரேலுடைய வடக்கு எல்லையில் வாழக்கூடிய கிராம மக்கள் எல்லாம் அங்கிருந்து குடிபெயர்ந்து இஸ்ரேலுடைய மைய பகுதிகளுக்கு போய் சேர்ந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ஒரு 67,000 68,000 பேர், அதாவது இஸ்ரேல் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 1% குறைவானோர் வேறு பகுதிகளில் வாழறாங்க. இந்த போர் தெற்பகுதியில் முடியக்கூடிய நிலையில நம்ம வடக்கு மக்களையும் அவங்களுடைய வீடு சேர்க்கணும் என்று அதை தன்னுடைய வார் எய்மாக இஸ்ரேல் தன்னுடைய வார் கேபினட்டை கூட்டி கடந்த வாரத்தில் சேர்க்கிறது. அதற்கு பிறகுதான் அதிரடியான பல நடவடிக்கைகள் தொடர்கின்றன. இந்த பேஜர் அட்டாக்ஸ் எல்லாம் பெய்ரூட்ல, இன்னும் சொல்ல போனால் லெபனானுடைய பல பகுதிகளில் நடக்கின்றன. ஹெஸ்புல்லாவுடைய மூத்த தளபதிகள், மூத்த நிர்வாகிகள், அவங்களுடைய பேஜர்கள், சேட்டிலைட் போன்கள் எல்லாம் தாக்கப்படுகின்றன. நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க. அதற்கு பிறகு அதிதீவிரமான தாக்குதல் லெபனானுடைய பல பகுதிகளில் தொடர்கின்றன. கிட்டத்தட்ட கடந்த சில மணி நேரங்களிலேயே பார்த்தா ஒரு 1600 நிலைகளில் லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதுக்கு இஸ்ரேல் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், இவையெல்லாம் எங்கள் நகரங்கள் மீது, எங்கள் பகுதிகள் மீது தாக்குதல் நடத்த தயாராக ஆயுதங்கள் இருக்க அந்த ஆயுத நிலைகளை நோக்கி நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றோம். எங்க நகரங்களை பாதுகாக்கிறதுக்கான உரிமை இருக்கிறது, எங்களுடைய மக்களை வீடு சேர்க்க வேண்டும், இதற்கான தற்காப்பு தாக்குதல் அப்படின்னு. கடந்த சில மணி நேரங்களில் பார்த்தா, குறிப்பாக கடந்த சில நாட்களில் பார்த்தா, பல ஹிஸ்புல்லாவுடைய முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ரெட்வான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஹெஸ்புல்லாவுடைய ரொம்ப முக்கியமான எலீட் ஃபோர்ஸ், அதனது தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே கடந்த மாதம் ஃபுவட் ஷுக்கூர் அப்படிங்கிற ஹெஸ்புல்லாவுடைய இராணுவ தளபதி கொல்லப்பட்டிருக்கிறார். முக்கிய தளபதிகள், முக்கிய ஆயுத நிலைகள், இவற்றையெல்லாம் குறிவைத்து இஸ்ரேல் தாக்கி வருகிறது. இந்த தாக்குதல்கள் தீவிரமாக அங்கே பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க. கடந்த சில நாட்களில் மட்டும் 500க்கு மேற்பட்ட பொதுமக்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. எங்களுடைய நகரங்கள், எங்களுடைய வடக்கு எல்லையில் மக்கள் பாதுகாப்பாக திரும்பக்கூடிய சூழல் திரும்பும் வரை இந்த தாக்குதல் தொடரும் அப்படின்னு இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. ஹெஸ்புல்லாவும் பதிலடி தாக்குதல் கொடுத்து வருகிறது. இன்னைக்கு நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில இஸ்ரேலுடைய வடக்கு எல்லையிலையும் லெபனானுடைய தென் எல்லையிலையும் பள்ளிகள்லாம் செயல்படலை. பாதுகாப்பு இடங்களை நோக்கி மக்கள் போய்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். இந்த பதற்றம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பிராந்திய யுத்தமாக மாறிவிடும் அப்படிங்கிற அச்சம் அண்டை தேசங்களுக்கு, உலக தேசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பட்டிருக்கிறது. எகிப்து கருதுகிறது இது ஒரு பிராந்திய தேசமாக, ஒரு பிராந்திய போராக மாறிவிடும், பதற்றத்தை குறைங்க அப்படின்னு. அமெரிக்கா சொல்கிறது, ஜார்டன் சொல்கிறது. ஏனென்றால் இஸ்ரேலை சுற்றி ஈரானால ஆதரிக்கப்படக்கூடிய பல ஆயுத குழுக்கள் இருக்கிறாங்க. ஹமாஸ் ஒன்று, ஹமாஸ் கிட்டத்தட்ட அந்த த்ரெட்டை அவங்க கையாண்டிருக்கிறாங்க. ஹெஸ்புல்லா என்பது கிட்டத்தட்ட ஒரு 1,50,000க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள், மிசைல்கள் கொண்ட பல நாடுகளுடைய இராணுவங்களுக்கு நிகரான ஒரு இராணுவ சக்தி.
ஈராக்கிலிருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சிரியாவிலிருந்து தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய ஈரான் ஆதரிக்கக்கூடிய ஆயுத குழுக்களால் இப்படி பல ஆயுத குழுக்கள் சேர இது ஒரு பெரிய பிராந்திய யுத்தமாக, நாடுகளும் கூட பங்கேற்கக்கூடிய ஒரு பிராந்திய யுத்தமாக மாறிவிடும் என்பது தான் அச்சம். நம்ம விஷுவல்ஸை காட்டலாம். நம்ம தெற்கு லெபனான்லேருந்து மக்கள் வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம். அங்கே சிவிலியன்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தென் லெபனானை தான் குறிவைத்து இஸ்ரேல் தாக்குகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.